வணக்கம் நேர்களே. பெயர் மாற்றம் மற்றும் வாஸ்து சாஸ்திரம் குறித்து நம்மில் எழும் பல்வேறு சந்தேகங்களுக்கு விடையளிக்க வருகை தந்திருக்கிறார் டாக்டர் பூஷன்ஜி பழனியப்பன் அவர்கள். இன்றைய முதல் கடிதம் பிரேம் பெங்களூர்ல இருந்து எதிர்க்காங்க. பூஷன்ஜி ஐயா அவர்களுக்கு வணக்கம். தாங்கள் செய்து கொடுத்த தொழில் வசியத்தால் எங்கள் வியாபாரம் இப்பொழுது நல்ல நிலையில் நடைபெறுகிறது. மேலும் வியாபாரத்தில் மன அமைதியும் தேவையில்லாத சிக்கல்களும் இப்பொழுது இல்லை. தங்களுக்கு மிக்க நன்றி அப்படின்னு நன்றி தெரிவிச்சு கடிதம் எழுதியிருக்காங்க. இதுல வியாபாரம் முக்கியமா நல்லா நடக்குதோ இல்ல தேவையில்லாத பிரச்சனைகள் வரக்கூடாது முக்கியம். சோ அது நல்ல ஒரு விஷயம். அது அடுத்த கடிதம் தீபா லட்சுமி புரசைவாக்கத்துல இருந்து எழுதியிருக்காங்க. பூஷன்ஜி ஐயா அவர்களே, சிறிது நாட்களாக என் மகள் பள்ளிக்கும் டியூஷனுக்கும் செல்ல மறுக்கிறாள். என்ன காரணம் என்று தெரியவில்லை. அழுது கொண்டேதான் ஸ்கூலுக்கு செல்கிறாள். தினமும் இதே போல்தான் நாட்கள் செல்கின்றன. இதற்கு என்ன காரணமாக இருக்க முடியும் என கூறவும் அப்படின்னு கேட்டு எதிர்க்காங்க. பொதுவா சுக்கிர தசை நடக்கும்போது, இந்த ராகு தசை நடக்கும்போது, புதன் தசை நடக்கும்போது சிறு குழந்தைகள் ஸ்கூலுக்கு போறதுக்கு மறுத்துரும். அதாவது அதுக்கு விளையாடணும், டிவி பார்க்கணும், ஒரு ஆர்வமா இருக்கணும், ரிலேஷன்ஸை பார்க்கணும், வெளியில போய் சுத்தணும், அந்த மாதிரி எண்ணங்கள் தான் அதுக்கு ஜாஸ்தியா இருக்கும் பாத்தீங்கன்னா. ரெண்டாவது சில குழந்தைகள் இயல்புலேயே கொஞ்சம் பொசசிவா இருக்கும் பாத்தீங்கன்னா, கொஞ்சம் பயப்படும். அதுக்கு எடுத்தாலும் இந்த பயப்படுற குழந்தைங்களும் ஸ்கூலுக்கு போறதுக்கு ரொம்ப ஆகும். ரெண்டாவது ஸ்கூல்ல இப்பெல்லாம் ரொம்பவே நல்லா ட்ரைனிங் கொடுத்து வைக்கிறாங்க நிறைய ஸ்கூல்ல. அப்படின்னா அந்த மாடிசைட் ட்ரைனிங் எல்லாம் கொடுத்துட்டு அவங்க குழந்தைகளை ரொம்ப அப்ரோச்சிங் அப்படின்னா நல்லா இருக்க, நீ நல்லா பண்றன்னு சொல்லிட்டு ஸ்டார் போடுறது, அவங்களுக்கு கிஃப்ட் கொடுக்கறது, இந்த மாதிரிலாம் பண்றாங்க. ஸோ அந்த குழந்தை ஸ்கூலுக்கு போகணும்னா அந்த குழந்தை அறியா வண்ணம் அது குழந்தை ஸ்கூலுக்கு போற முக்கியத்துவத்தை உணர்த்தணும். ஸ்ட்ரெயிட்டாவே அட்ஜஸ்ட் பண்ணீங்கன்னா கேட்க மாட்டாங்க. எந்த குழந்தையுமே சரி ஸ்ட்ரெயிட்டாவே நீங்க இது தப்புன்னு சொன்னீங்கன்னா கேட்கவே மாட்டாங்க. அவங்க போக்குல தான் மாத்திரம் இப்ப உள்ள காலகட்டத்துக்கு. ஏன்னா இப்ப ஈஸியா அவங்களுக்கு விளம்பரங்கள் மனசுல பதிவு, விளம்பரங்கள் உள்ள பொருட்களை வாங்கணும்னு நினைக்கிறாங்கன்னா அவங்களுக்கு நிச்சயமா அந்த நாலேஜ் இருக்குன்னு அர்த்தம். அப்ப அவங்க படிக்கலையே நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கண்டிப்பா படிக்கிறதுக்கு அவங்களுக்கு கெப்பாசிட்டி இருக்கு. அப்ப படிக்கக்கூடிய கெப்பாசிட்டி உங்களுக்கு தூண்டணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அந்த சுக்கிர தசை நடக்குதா என்ன தசை நடக்குதோ அதுக்குரிய பரிகாரங்களை பண்ணணும். குறிப்பா பெரும்பாலான குழந்தைகள் ஸ்கூலுக்கு போக மறுக்க அவருடைய பேரின் கூட்டு எழுத்தோட எண்கள்ல விட அதோட பிரமிட் நம்பர் சூட்சம் 87 வரலாம், அல்லது சுக்கனுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கலாம். அதிகமா இருக்கக்கூடிய ஓவர் அதிகமா இருக்கலாம். அந்த மாதிரி தான் சில திருத்தங்கள் செய்யறது மூலமாக கண்டிப்பா ஸ்கூலுக்கு திரும்ப பழையபடி நல்ல ஆர்வமாக செய்யறதுக்கு போறதுக்கு தொடங்கும். குறிப்பா நிறைய பிள்ளைங்கள்ட்ட அந்த பழக்கம் இருக்கும் வீட்டுல வளர்க்கறத பொறுத்து. அதை பெரிய ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி அதுக்கா ரொம்ப பெரிய கவலைப்படாம அதுக்கா ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணாம அது போக்குலயே போய் அதுக்கு நிறைய அதுக்கு அந்த ஸ்கூலுக்கு போற ஒரு புரிய வச்சு அனுப்பிச்சாவே போதும். ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்கணும். இது போற கடிதங்கள் கிட்டத்தட்ட ஒரு போன மாசம் மட்டும் 70க்கு மேல வந்திருக்கு பாத்தீங்கன்னா. அதுக்காக ஒரு கடிதத்தை உதாரணத்தாக எடுத்துக்கொண்டோம். இன்னைக்கு என்னுடைய நேயர்களுக்கு என்ன குறிப்பு சொல்ல போறீங்க? இப்ப புது வாகனங்களை டெலிவரி எடுக்கிறதுக்கு முன்னாடி செய்யக்கூடிய ஒரு அருமையான பரிகாரம், நல்ல உருண்டையாக 6 தேங்காய்களை எடுத்துக்கொண்டு அதுல 3 கண்ணும் கிளீனா தெரியணும். அந்த மாதிரி ஒரு தேங்காயை எடுத்துக்கிட்டு பச்சை கற்பூர தூள், மஞ்சள் தூள், அப்புறம் ஜவ்வாது, மிளகுத்தூள், இது எல்லாத்தையும் நல்லா அது மேல அரைச்சு தடவிட்டு நல்லா காய வச்சதுக்கு அப்புறமா விநாயகருக்கு அந்த காய்களை 6 தேங்காய் செதற்காயை உடைச்சிட்டு அதுக்கப்புறம் புது வாகனம் டெலிவரி எடுக்கும்போது அந்த வாகனம் விபத்துக்கள் இல்லாம மேல மேல புது வாகனங்கள் எடுக்கிறதுக்கு ஏதுவாக அமையும். ஜோதிடம் என்றால் பூஷன்ஜி, ஜோதிடம் தானே பூஷன்ஜி, ஜோதிட திலகம் பூஷன்ஜி.